ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோன்னு பார்த்தீங்கன்னு நம்ம இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் எப்படி பிளட்டில் சுகரோட லெவல் ரைஸ் ஆகுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கூட சொன்னது பார்த்தியா, நம்ம பிளட்டில் சுகரோட லெவல் எவ்வளோ ரேப்பிடாக ரைஸ் ஆகுது அப்படின்றத தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லோ கிளைசெமிக் இண்டெக்ஸு, அப்புறம் மாட்ரேட்டு, அதுக்கப்புறம் ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. லோவில் 1லேருந்து 55, அதே மாதிரி மாட்ரேட்டில் 56லேருந்து 59, அதே மாதிரி ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸில் 70க்கு மேலே. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் அதில் பின்னாடியே நீங்கள் நியூட்ரிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன் நான் சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி கூல்ட்ரிங்க், சாஃப்ட் கூல்ட்ரிங்க் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதெல்லாம் ரேப்பிடாக நம்மளுக்கு சுகரோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் நம்ம சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் நம்ம சரி, நம்மளுக்கு ஒரு பிக்சருக்கு நம்ம போகிறோம், நம்ம ஒரு சாப்பிட்றோம், என்ன தான் கொடுத்தாலும் நம்ம சாப்பிட்றோம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுல கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு, ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வரக்கூடிய பாதிப்பை நம்ம இப்போவே நம்ம அதை நம்ம தடுக்கலாம். ஸோ நம்ம இந்த டயட்டை நம்ம கரெக்டாக நம்ம கொண்டு போகணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.